அதுவா ரத்னம் பொம்பளையா அவ கிரிமினல்னு தெரியாம அவளை நம்ம வீட்டுல வேலைக்கு வச்சிருந்தோம்னா நம்ம வீட்டுல அவளை வேலைக்கு சேர சொன்னது யாருமா? வேற யாரு? அந்த அபூர்வா. அப்பப்ப நம்ம வீட்டுல என்னெல்லாம் நடக்குதுன்னு அவ மூலமா தெரிஞ்சிட்டு இருந்திருக்கா. அதான் அவ யாருன்னு தெரிஞ்சு இப்ப ஜெயில போய் உட்கார்ந்துட்டு இருக்கால. இப்ப அவளை பத்தி எதுக்குடா? அது ஒண்ணும் இல்லம்மா, கடந்த கால விஷயங்கள்ல இருந்து நம்ம பாடம் கத்துக்கலன்னா அப்புறம் நம்ம ஃபியூச்சரும் இருட்டா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா. சரி, அந்த அபூர்வா நம்ம வீட்டுல அவங்க ஆளுங்களை எதுக்குமா வச்சிருந்தா? நம்ம சந்தோஷமா இருக்கிறத பார்க்க முடியாம நம்மளை எப்படி கஷ்டப்படுத்துறது, எப்படிலாம் அவமானப்படுத்துறதுன்னு பாக்குறதுக்காக தானே அவ ஒரு ஆளைய வச்சா. கரெக்ட் தான். ஆனா அவளை பத்தி எதுக்காக இப்ப பேசுறேன்னு தான் கேக்குறேன். இப்பவும் அபூர்வாவோட ஆளுங்க நம்ம வீட்டுல இல்லன்றதுக்கு என்னமா கேரண்டி? செக்யூரிட்டி வாங்கம்மா, நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. என்னதான் ஆச்சு? ஐயா இங்க வந்தாருமா. வந்ததும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, யாரும் வராம பாத்துக்கன்னு சொன்னாரு. நானும் சரின்னம்மா. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நான் காஃபி போட்டு எடுத்துட்டு போனேன். நான் அங்க போய் பார்க்கும்போது ஐயா விஷத்தை குடிச்ச பயங்கரதாரமா. உள்ள வாங்கம்மா, வாங்கம்மா சீக்கிரம். வா வா வா, சீக்கிரம் சீக்கிரம். ஐயோ கடவுளே, என்ன நடந்துச்சோ என்னமோ. ஐயோ ஐயோ மாமா, மாப்ள மாமா. ஐயோ மாமா மாமா மாமா, மாப்ள என்ன பாருங்க மாமா. மாமா ஐயோ, ஏன் மாமா இப்படி ஒரு காரியம் பண்ணீங்க மாமா? ஐயோ, இப்ப உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்துச்சுன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க மாமா. மாமா மாமா எந்திரிங்க மாமா. மாமா மாமா கண்ணை திறங்க மாமா, ஒரு வாட்டி என்ன பாருங்க மாமா. எந்திரிங்க மாப்ள. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சீக்கிரமா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணு, டாக்டருக்கு கால் பண்ணு மாமா. சரிம்மா. மாமா எந்திரிங்க மாமா. ஐயோ ஹலோ மாமா, ஆம்புலன்ஸ் சர்வீஸா? பாருங்க மாமா, கொஞ்சம் இந்த அட்ரஸ்க்கு வந்துருங்க. ஏப்பா ஆம்புலன்ஸ் வருதான்னு போய் பாருப்பா. சரிங்கம்மா. மாமா மாமா கண்ணை திறங்க. அம்மாடி கண்ணை திறங்க. இங்க பாருமா, அழாதம்மா. மாப்பிளைக்கு ஒண்ணும் ஆகாது. ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்கேன், இப்ப வந்துரும். ஐயோ மாமா மாமா. ஐயோ மாமா எந்திரிங்க மாமா. எம்மாடி கண்ணை திறங்க. ஏதோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குமா. உங்க அப்பாவுக்கும் உன் அபூர்வா சித்திக்கும் அந்த சூர்யா வேண்டப்பட்ட ஆள் தானே? அப்ப உனக்கும் கண்டிப்பா வேண்டப்பட்டவர் தானே? இப்பவும் அபூர்வாவோட ஆளுங்க நம்ம வீட்டுல இல்லன்றதுக்கு என்னமா கேரண்டி? பூமி, பூமி, அழாதம்மா அழாத. எப்படி அத்தை அழாம இருக்க முடியும்? அவரை எவ்வளவு மோசமா பேசினாருன்னு பாத்தீங்களா? நீங்க சூர்யா சார அவ்வளவு மோசமா அடிச்சிருந்திருக்க கூடாதுன்னு ஒரு சின்ன வார்த்தை தான் சொன்னேன். அந்த மாதிரி போலீஸ்காரங்க கிட்ட தேவையில்லாம நம்ம எதுக்கு வச்சுக்கணும்னு நான் அப்படி சொன்னேன். அதுக்கு அவரு அந்த எஸ்பி, உன் சித்தி இவங்க எல்லாம் உன் அப்பாவோட ஆளுங்க தான்னு சொல்லிட்டாரு. நீங்களே பாத்தீங்கல்ல, உங்க முன்னாடியே நான் என்னையும் அந்த ரத்னத்தோட சேர்த்து வச்சு பேசிட்டாரு. இந்த ஊருக்கு வந்த புதுசுல உங்க வீட்டுல தானே அத்த முதல்ல காலடி எடுத்து வச்சு. எப்பவாவது நான் அந்த ரத்ன மாதிரி நடந்திருக்கேன்னு சொல்லுங்களேன் மாமா. கொஞ்சம் சீக்கிரமா போ தம்பி.
ஐயோ சீக்கிரமா கூட்டிட்டு போங்க டாக்டர் 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 என்னாச்சு மேடம்? டாக்டர் டாக்டர் என் புருஷன் விஷத்தை குடிச்சிட்டாரு டாக்டர். ப்ளீஸ் டாக்டர் எப்படியாவது காப்பாத்துங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல ப்ளீஸ். இவர் என்னோட உயிர் டாக்டர் ப்ளீஸ். கூல் மேடம் கூல். வாட் பாய் உள்ள கொண்டு போங்க. ஃபாஸ்ட் கம் ஆன் ஃபாஸ்ட். மாமா மடி நீ ரொம்ப ஓவரா எமோஷனல் ஆகுறியோன்னு தோணுதுமா. இதுக்கு முன்னாடி எப்பவோ நீ மாப்பிளைய கொல்ல பார்த்த. அப்ப மட்டும் மாப்பிள செத்து போயிருந்தா இவ்ளோ நாள் உயிரோட இருந்தது போனஸ் தானே நமக்கு. ஐயோ 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 அம்மா அம்மா ஐயோ சொல்லி தொலை. நான் செஞ்ச கொலைகளையும் குற்றங்களையும் நல்லா மயக்க போட்டு எல்லார்கிட்டயும் சொல்லு. கொலைதான் பண்ணன்னு பார்த்தா வேற நிறைய குற்றங்களும் பண்ணிருக்கியா? புரிஞ்சிருச்சுமா புரிஞ்சிருச்சு. நான் ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன். நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேம்மா. ஐ எம் சாரி. ஏம்மா நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோமா. என்ன நீ இன்னொரு வாட்டி அடிச்சாலும் பரவாயில்லம்மா. ஆனா உன்னோட இந்த அழுக முகம் நல்லாவே இல்லம்மா. உனக்கு வில்லி கெட்டப் தான் நல்லா இருக்கு. மாமா மேல இருக்கிற பாசம் தான் என்ன வெள்ளி ஆக்கிடுச்சு சித்தி. நான் அந்த சோபாவை கொலை பண்ணது கூட என் மாமாவை சொந்தமாக்கிக்கிறதுக்காக தான். அன்னைக்கு நான் மாமாவை கொல்ல நினைச்சதும் ஒரு ஆக்சிடென்ட் தானே. நான் அன்னைக்கு உங்ககிட்ட தெளிவா சொல்ல தானே செஞ்சேன். மாமா